வரக்கூடிய 2025வது வருடத்தில் எந்த ராசிகளுக்கு பணவரவு குறைய போகுது, அந்த பணவரவு குறையாமல் இருக்க நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். குறிப்பாக எல்லா ராசிகளுக்குமே எப்பயுமே வருடம் முழுவதும் பணம் வந்துக்கிட்டே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்மக்கிட்ட செல்வம் இருக்கும், செல்வாக்கியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி குறிப்பிட்ட காலத்தில் பொருளாதார கஷ்டம் அப்படிங்கிறது வரும். அப்போ பொருளாதார கஷ்டம் அப்படின்னாலே பணவரவு குறைஞ்சாதான் அது வரும், இல்லைன்னா வராது. அப்போ குறிப்பிட்ட மாதிரி ஒரு 3 ராசிகளுக்கு அந்த பணவரவை குறைக்கும். அதுக்காக பணவரவு சுத்தமாக வராது அப்படிங்கிற மாதிரி இல்லை, வரும், பணவரவு வரும், இருந்தாலும் குறைவாக வரும். அப்படி குறைவாக வரக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி 1, கும்ப ராசி 1, விருச்சிக ராசி 1. இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் பணவரவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் 2025. சரி, அப்போ பணவரவை அதிகரிக்க நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ஆண்களாக இருந்தால் வீட்டில் இல்லாமல் வெளியூரில் வேலை தேடி போயோ அல்லது வெளியூரில் போய் தொழில் பார்த்தாலோ உங்களுக்கு பணவரவு நல்லா தான் இருக்கும். அதே போல் மகர ராசிக்காரவங்களுக்கு 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து இல்லாமல் இருந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குறது அல்லது வெளியூரில் தொழில் பார்க்குறது அந்த மாதிரி செஞ்சால் அவங்களுக்குமே பணவரவு நல்லாவே இருக்க தான் செய்யும். விருச்சிக ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இடமாற்றம் ஏற்பட்டால் பணவரவு இருக்கும். அவங்களுக்கும் அதே மாதிரி தான், ஒரு வீடு விட்டு வீடோ ஊர் விட்டு ஊரோ அந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கும். அந்த மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு நாம் இருந்தோம்னா கண்டிப்பாக பணவரவு உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பணவரவு குறைகிற மாதிரி தெரிஞ்சால் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலையில் மாலை போட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி, குரு பகவானே எனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது, பொருளாதார தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, கடன் காட்சி ஏற்படக்கூடாது, நல்ல பணவரவு இருக்கணும், கடன் காட்சியெல்லாம் எங்களுக்கு அடையணும், நல்ல நிம்மதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து விளக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் கூடத்தாங்க செய்யும்.